அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுத அமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை, சப்தமி திதி, சுவாதி நட்சத்திரம். காலையில் 9:26 வரை இருக்குது சுவாதி. அதுக்கு பின்னாடி விசாகம் வந்துடுது. சித்த யோகம் ஃபுல்லாக இருக்குது. ராகுகாலம் எப்போதுமே புதன்கிழமைக்கு 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகள் 10:30 முதல் 12. ராகு சூலம் வடக்கு, செவ்வாய் புதன் வடக்கு சூலம், பரிகாரம் பார். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்களை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரிய பகவான் கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் வீட்டில் போய் பகை அடைஞ்சிருக்காரு. சந்திர பகவான் துலாத்தில் இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுனத்தில் நீண்ட நாளாக இருந்துட்டு இருக்காரு. புதன் கும்பத்தில் இருக்கார். குரு பகவானும் நீண்ட நாளாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். இந்த சுக்கிரன் குருவனுடைய வீட்டில் இருக்கார். சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். அடுத்து ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது 7ல் இருக்கார். இது இந்த கிரகங்களுடைய நலமா. இதில் ஒரு 3 கிரகம் கேந்திர பலம் வருதுன்னு சொல்லலாம். கேந்திரம்னா லக்னத்தில் இருந்தாலே கேந்திர பலம்னு சொல்லுவது. அதனால் லக்னத்தில் இந்த சூரியன் புதன் சனி எல்லாம் இருக்கக்கூடாது. லக்னத்தில் யார் இருக்கலாம் அப்படின்னா சுக்கிரன் புதன் இருக்கலாம், குரு இருக்கலாம். பாதி யாருமே இருக்கக்கூடாது. ராசிலேயே அந்த மாதிரி இருக்கலாம். அது மாதிரி இன்றைக்கு இந்த நேரத்துக்கு கும்பலக்னம் வருது. அதனால் அதில் இந்த இருக்காங்க. அதனால் இந்த கிரகங்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. அன்பான நேயர்களை, இன்று நமக்கு நேரங்கள் எப்படி இருக்கிறது, ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ல் குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அவர் இந்த குரு யாருன்னா 9ஆம் அதிபதி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். குடும்பஸ்தானத்தில் போயிருக்கார். நன்மை நல்லது செய்வார். சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல சூரியன் சனி புதன் இருக்கார். அதுவும் நல்லது தான். மற்ற கிரகங்கள்லாம் வலுவாக இல்லை. அதனால் மேஷராசி என்பதற்கு குருவுடைய அமைப்பு, சனி பகவானுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இது சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கு. அதனால் இந்த காலங்கள் உங்களுக்கு நன்மை தரும், நல்லது நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார். ஜென்ம குரு உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார், பிரச்சனையை உண்டு பண்ணுவார், பதவி உயர்வை கொடுப்பார். பதவிகள் எங்காவது நீங்கள் இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிலாம் நடக்கும். வீடு மாறலாம். அப்படிலாம் ஒரு இடமாற்றங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 10ல், ராகு பகவான் 11. இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனியும் ராகு நல்ல கிரகம். அதனால் அவங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்க. நிச்சயமாக நல்லதே செய்வாங்க. மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்கார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். அதனால் தேவையில்லாத விரயத்தை இழுத்து விடுவார். இந்த குரு பகவான் நல்லது செய்ய மாட்டார். அதனால் தேவையில்லாத செலவுகள் இழுத்து விடுவார். உங்களால் முடிஞ்சுன்னா நல்ல செலவாக போகும்போது இது சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை இருக்குது. அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குதுன்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அவர் பார்க்கறது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு.
பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை அவருக்கு. அதனால இந்த குரு பகவான் இருக்கிறத அவருடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. அதனால் கடகராசி என்பவர்கள்லாம் ஜாகிரதையாக நிதானமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்து சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பவசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் கெட்ட பேர் ஏற்படும். மேலதிகாரிக்கெல்லாம் கவனமாக நடந்துக்கணும். அவங்க ஏமா திட்டினாங்கன்னா வாங்கிட்டு பேசாமல் அமைதியாக போயிடணும், நிமிர்ந்து இருக்கக்கூடாது. இனிமேல் மாதிரி செய்யலை சார் அப்படின்னு பணிவு என்பது ரொம்ப நல்லது. அன்பான சிம்மராசி என்பவர்களே, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரகங்கள்லாம் ஒன்று கூட சரியாக. கன்னிராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். மிகப்பெரிய கிரகமான 2 கிரகம் பலமாக இருக்குது. சனி 6ல் இருக்குது, குரு 9ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுடைய வயதுக்கு தக்கபடி உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் பண்ணணுமோ அது போல நடைபெறும். அதனால் ஜாக்கிரதையாக நடங்கள், நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த அட்டம குரு, அட்டம சனி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த அட்டம குரு என்ன பண்ணணும்னா, புதிதாக எதையும் செய்ய விடாது, வேற ஒன்றும் பண்ணாது. செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை ஒன்றும் செய்யாது. புதிதாக செஞ்சுட்டு மாட்டிட்டீங்கன்னா விரையமாகும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த அட்டம குரு எவ்வளோ நாள் இருக்கார்? இப்போ சித்திரை மாதம் வரையும் தான் இருக்கார். அதனால் அது பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதுவும் செய்யாதீங்க. வையாகி பிறந்த உடனே நல்லது செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு எங்களுக்கு. ஏன்னா குரு 7ஆம் இடத்துல இருக்கார், நன்மை உண்டு, நல்ல காரியம்லாம் நடைபெறும். நல்ல காரியம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயதுக்கு தக்கபடியே அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் படிச்சுவிட்டு இருக்காருன்னா அவருக்கு வேலை கிடைக்கும். கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கார், கல்யாணம் நடக்கும். குழந்தை ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகலாம். வீடு கட்டணும்னா கட்டலாம். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தால் எதிர்ப்பும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு 3ல் இருக்கார், ராகு 4ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான அமைப்பு. சனி பகவான் 3லையும் ராகு பகவான் 4ல் இருக்கும்போது எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். திறமையானவங்க உங்கள் திறமையை வெளியில் கொண்டு வாங்க. மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7ரை பகவானுடைய காலம் இருக்கிறது. இந்த 7ரை பகவான் இன்னும் ஒரு 18 மாதம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ராகு பகவான் 3ல் இருக்கார். இந்த 7ரை சனி முடியும் போது ஏதாவது சிரமத்தை காட்டிட்டு போவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7ரை சனி முடியும் போது தான் எல்லாத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். அந்த முடியறதுக்கு 1 வருஷம் இருக்கும்போது வண்டி வாகனம்லாம் மெதுவாக போகணும். பார்த்து நடந்து போகும்போது கூட ஓரமாக போகணும், கவனமாக போகணும். பின்னாடி வரவங்க முட்டிக்கிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக போங்க, பார்த்து நடங்க. அதனால் கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இந்த ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் பார்த்து ஞாபகமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. மகர ராசிக்கு குரு பகவான் பலமாக இருக்கார். ஆனால் கும்பராசிக்கு எதுவுமே பலமாக இல்லை. மகர ராசிக்கு ராகுவும் குருவும் நல்ல பலமாக இருக்காங்க. ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ள கும்பராசி என்பவர்களே. மீனராசி என்பவர்களுக்கும் 7 நடக்குது. மீனராசி என்பவர்களுக்கும் சரியில்லை. ஏன்னா ராகு ராசியில் இருக்கார். ராசியில் ராகு இருந்தாலே குழப்பமான நிலை தான், சட்டுன்னு எதுவுமே நடக்காது. இது சித்திரை மாதம் 13ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நல்லது. அதுவும் அவர் எங்கே வர்றாருன்னா 12ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால் ராகு பகவான் சரியில்லை. அன்பான மீனராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்குற போது நன்மைகள் ஏற்படலாம். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான நேரம், அதுக்கு இடையில கொஞ்சம் லேசாக அப்படி மூச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நல்லது நடக்கும், துளுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை இறைவன் காட்டுவார். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 4ல் வராது, இருந்தாலும் அவருடைய பார்வையில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பான மீனராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள்லாம் 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க.
சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி எள்ளு பொட்டலம் வாங்கி நல்ல கருப்பு துணியில் எள்ளு வாங்கி முடிச்சு போட்டு ஊற வச்சு கொண்டு போய் நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி எரிய விடுங்க. காக்காய்க்கு வந்து எள்ளு சாதம் வச்சு வைங்க. சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். கிடச்சதுன்னா வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். சனிக்கிழமை காலமாக 2 வேளையும் கோளறு திருப்பதிகம் என்ற திருப்பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை, உங்களுக்கு வந்து இந்த கிரகங்களுடைய தன்மை நமக்கு வந்து கோச்சார பலன்களில் நமக்கு கிரகங்கள் பலமாக இருந்தாலும் ராசி பலன் வந்து ஜாதகத்தில் வந்து தசாபுத்திகள் நன்மையாக இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். அதில் கோச்சார பலனில் வந்து இப்போ குரு 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா கஷ்டமான திசை இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டமான நேரத்தில் கொஞ்சம் நல்லது நடக்கும், அவ்வளோதான் சொல்லலாம். அதனால் கோச்சார பலனால் உங்களுக்கு சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது, குரு 9ல் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா ஓஹோன்னு இருக்குன்னா சொல்ல முடியாது. ஓரளவு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஆனால் தசை புத்தி நல்லா இருந்ததுன்னா, ஒரு மனிதனுக்கு நல்ல தசை நடந்து நல்ல புத்தி நடந்துட்டு இருக்குன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதனால் அவங்கவுங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும். அன்பான நேயர்களே, இது ஒரு முக்கியமான கருத்து. இது மக்கள்கிட்ட இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அது முதல்ல ஒரு முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் அதை பற்றி சொல்கிறேன். மக்கள்கிட்ட ஒரு சில கருத்துக்கள்லாம் தவறான கருத்துகள் இருக்குது. அந்த கருத்துக்கள்லாம் போகணும். இந்த திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது என்னென்ன பொருத்தம் இல்லைன்னா பண்ணக்கூடாது, இன்ன பொருத்தம் என்ன முக்கியமாக இருக்கணும். இப்போ நேற்று கூட ஒரு தகவல் வந்தது. அது என்னென்னா, அது பொருத்தம் இருக்குதுன்னு நான் எழுதி கொடுத்துருந்தேன். அங்கே யாரோட பார்த்த இடத்துல அவ்வளவு சிறப்பாக இல்லை, யோனி பொருத்தம் வந்து நன்றாக இல்லை, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி 10 பொருத்தம் இருக்குது இந்த ஜாதகத்தில். யோனி பொருத்தம் அவ்வளோ நல்லா இல்லை, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலெழுந்த வாரியாக சொல்லிவிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு மேலே போகிறதுக்கு அவங்கள்ட்ட வாய்ப்பு இல்லை. அதுதான் அவங்களுக்கு முடிந்தது. அதனால் முடிந்ததை வந்து நம்ம சொல்கிறோமே, இந்த மாதிரி சொல்லலாமா கூடாதா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. முரட்டுத்தனமாக சொல்கிறாங்க. அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி. அது என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. யோனி பொருத்தம் என்பது குடும்ப வாழ்க்கை, இந்த இல்லற வாழ்க்கை. இந்த யோனி பொருத்தத்துக்கு வந்து முக்கியத்துவம் பேசப்படுது, உண்மைதான். குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் குடும்பத்துக்குள்ளே ஒரு சச்சரவு இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் அதே மட்டும்தான் இருந்தால் உண்டு. ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு பாதை தாங்கிறது இல்லை, மாற்று பாதை இருக்குது. அந்த மாற்று பாதையை நம்ம சிந்திக்கணும். படித்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். படிக்காத பாமர மக்கள் தான் அந்த மாதிரி நம்புகிறாங்கன்னா படித்தவர்கள் அதை நம்புகிறாங்க. அதனால் மாற்று பாதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசி அதிபதி நாடி பொருத்தம், இந்த 3 பொருத்தம் இருந்துட்டா நமக்கு வந்து யோனி பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணலாம். அப்படின்னா இந்த ராசி அதிபதி என்பது ஒற்றுமையை குறிப்பது. ராசி அதிபதி இருந்துட்டாங்க அவங்களுக்கு உடல் சேர்க்கை மனச்சேர்க்கைக்கு நல்ல அருமையான அமைப்பு. அது மாதிரி நாடி பொருத்தம் இருந்துட்டாலே உடல் சேர்க்கை மனச்சேர்க்கைக்கு நல்ல அமைப்பு. நாடி பொருத்தம்லாம் ரொம்ப முக்கியம். 2 பேருக்கு ஒரே நாடி. இந்த 3 பொருத்தம் இருந்துட்டா யோனி பொருத்தம் இல்லாட்டாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. 2 பேரும் நல்ல ராசி. அப்போ ஏன் சண்டை எப்படி வரும்? 2 பேரும் நல்ல ராசியாக இருக்காங்க, அப்படிங்கிற போது சண்டை எப்படி வரும்? அதனால் இதை காலப்பிரகாசியம் ஒரு 3 நூலில் ஒரு வாக்கியம் இருக்குது. ஏகாதிபத்திய மைத்ரேச சமசப்தமா ஏவச ரச்சு வேதே கண ராசி தோஷோ நவித்தியதே. ராசி அதிபதி ஒருவரானாலும், நட்பு ராசியானாலும், 7வது ராசியானாலும், சமராசியானாலும், ராசி பொருத்தம், ரச்சு பொருத்தம், வேலை பொருத்தம், கண பொருத்தம், இந்த பொருத்தங்களே ஏதாவது ஒன்று இல்லாட்டாலும் திருமணம் செய்யலாம். ரச்சு பொருத்தம் இல்லாட்டா கூட பண்ணலாம்ங்கிறாங்க. அதோட இந்த மகேந்திரமும் சேர்ந்து விட்டால் கேட்கவே வேண்டாம். ராசி அதிபதி நாடி மகேந்திரம், இந்த 4 பொருத்தங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்துட்டா மற்ற பொருத்தங்கள் இல்லாட்டாலும் பண்ணலாம். அப்படிலாம் விதிகள் இருக்குது. அதனால இந்த மகேந்திரம் என்பது குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லப்பட்டது. நாடி பொருத்தம் என்பது அதுதான், மனச்சேர்க்கை உடல் சேர்க்கைக்காக சொல்லப்பட்டுள்ளது. நாடி பொருத்தமே பார்க்கறது இல்லை, பஞ்சாங்கத்தில் நாடி பொருத்தம் கிடையாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பகை யோனி வந்து அப்படின்னு சொல்லி அதை வந்து புலியும் ஆடும் பகை அப்படின்னு சொல்றாங்க.
அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பாம்பு எலியும் பகைன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் போடலை. குடும்ப நல ஜோடத்தில் அந்த மாதிரிலாம் போடலை. பாம்பு கீரியும் தான் பகைன்னு இருக்குது, பூனை எலியும் தான் பகைன்னு இருக்குது, ஆடு குரங்கு தான் பகைன்னு இருக்குது. இந்த ஆட்டை வந்து இந்த புலி வேட்டையாடிடுது, அதனால சாப்பிட்டுட்டா பகை இல்லை. பகைன்னா என்ன? எதிர்த்தா தான் பகை. அடித்து சாப்பிட்டா அதுக்கு பகை இல்லை. இதை புரிஞ்சு கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு புலியும் சேர்க்கக்கூடாது. இந்த ஆடு வந்து இந்த புலியை அடிச்சுக்கணும். பொம்பளை பிள்ளை ஆடாக இருக்குது, பையன் புலியாக இருக்கான், இந்த பொண்ணை அடிச்சு போடுவான், பையன் அடித்து சாப்பிடுவான், அதனால் அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. அது பசுவும் புலியும் பகை, எருதும் புலியும் கூட பகை இல்லைங்கிற ஒரு கருத்துக்கு எடுத்துக்கலாம்னு ஆய்வில் வருது. எருது வந்து பசுவோட கொஞ்சம் வேகமானது, அப்போ புலியினுடைய இது அதுக்கிட்ட பாயாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு யோனி பொருத்தத்தில் இருக்குது. அதே மாதிரி ராசி அதிபதி நாடி பொருத்தம், இத்துடன் மகேந்திர பொருத்தம் சேர்ந்து விட்டால் ரட்சி பொருத்தத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒன்று இருக்குது. அவர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு கேபி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்யுங்க, 2 பேருக்கும் ஆயுள் நல்லா இருக்கான்னு பாருங்க, 2 பேருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கான்னு பாருங்க, 2 பேரும் பொருளாதாரத்தில் யாராவது ஒருத்தர் கெட்டிக்காரராக இருப்பான்னு பாருங்க, 2 பேரும் குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கிறதா, யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தை மத்தியமாக இருக்குது, ஒருத்தருக்கு உடனே குழந்தை கிடைக்கும்னு இருக்கா, அதை பாருங்க, எதிர்காலம் 2 பேருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, 2 பேருடைய ஹார்மோன் எப்படி இருக்குன்னு பாருங்க, 2 பேருடைய அணுக்களும் எப்படி இருக்கிறது, இதை பார்த்துட்டு அதுக்கு மேலே பொருத்தத்துக்கிட்ட போங்க. இது இந்த 6 சரியா இல்லைன்னா நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்காதீங்க அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் பெரிய மாமேதை அவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி சேஷாத்திரி ஐயங்கார்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர் பிரமாதமாக அதை வந்து அந்த சொல்லுவார். நான் அவர்கிட்ட நிறைய தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன். அவர் என்கிட்ட அதை சொல்லுவார், இதுக்கு இந்த பொருத்தத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லுவார். பொருத்தம் தேவைதான், ஆனால் பொருத்தமே முக்கியம் இல்லை. ஜாதகம் 2 நல்லா இருந்ததுன்னா பொருத்தம் இல்லாட்டா கூட, சில பொருத்தம் இல்லாட்டாலும் கூட பண்ணலாம் அப்படின்னா சில கருத்துக்களை நிறைய எழுதியிருக்காங்க. அவர் நிறைய நூல்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. அந்த நூல்கள்லாம் என்கிட்ட ஒரு 3-4 புக், சின்ன சின்ன புக்காக இருக்கும். அதெல்லாம் கூட நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு 25-30 ஆண்டுகளாக ஒரு எடுத்தோடனே கிழிஞ்சு வர மாதிரி இருக்குது. அதிலெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாதேஸ்வரன், ஆத்தூர் மாதேஸ்வரன் ஒரு அஸ்ட்ராலஜி மேதவர், அவரும் வந்து நிறைய நூல்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. அதாவது 9 கிரகங்களுடைய தசாபுத்தி பலன்னு வெளியிட்டிருக்காரு. 6 பேர் மாதிரி எழுதலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூரிய தசா, சந்திர தசை, செவ்வாய் தசை இப்படின்னு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு இதுகளுக்கும் மேஷராசிக்கு என்னென்ன பலன் செய்யும் அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு தசைகள் என்னென்ன செய்யும், அப்புறம் ரிஷப லக்னத்துக்கு இப்படி 12 லக்னங்களுக்கும் அந்த திசையை பற்றி உண்மையாக விளக்கம் எழுதியிருக்காரு. அவர் மூர்த்த தரங்கடின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த நூலில் வந்து பிரமாதமாக வெளியீடு பண்ணியிருக்காரு. அதில் வந்து அதில் தான் அவர் அந்த கருத்தை சொல்கிறார், என்னென்ன பொருத்தங்களை இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த யோனி பொருத்தத்துக்கும் ரட்சி பொருத்தத்துக்கும் நிறைய அவர் வந்து அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவர் வந்து மக கடிகார் நூல்கள் நிறைய வெளியிட்டிருக்கார். மாதேஸ்வரன் அவருடைய நூல்கள்லாம் நிறைய இருக்குது, என்கிட்ட நிறைய படிச்சிருக்கான். அவரோட நிறைய தொடர்பு கொண்டிருக்கேன். நேரம் பார்த்தது இல்லை, ஃபோன் மூலமாக நிறைய தொடர்பு கொண்டிருக்கேன். அவர்கிட்ட புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது என்கிட்ட. லக்கண பலன்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து மிக சிறந்த நூல். அதே மாதிரி எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஒருத்தர், அவரோட பெரிய ஆள், பெரிய மாமேதை எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன். அவர் அந்த முக்கியத்துவம் இந்த மாதிரிலாம் சில கருத்துக்கள்லாம் நிறைய வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து இந்த பஞ்சாங்கத்தில் மட்டும் வைத்து கொண்டு இந்த ஜோடியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லைன்னு இந்த மக்களை போட்டு திசை போடுறாங்க. அதனால் அன்பான நேயர்களை, இன்று நமக்கு வந்து எப்படி என்ன கருத்துக்களை நாம் வந்துட்டு இருக்கோம்னா, ஒன்றுக்கொன்று மாற்று வழி உண்டு, மாற்று வழி உண்டு, ஒன்றையே மட்டும் பிடிவாதமாக பிடித்து கொண்டு பேசக்கூடாது. இதுதான் இப்படி இருந்தால் தான் பண்ணணும், இப்படி இருந்தால் பண்ணக்கூடாது என்று சொல்வது மாபெரும் குற்றம். சட்டத்திலேயும் மாற்று வழி இருக்கிறது.
சாஸ்திரத்திலேயும் மாற்று வழி இருக்கிறது, நடைமுறையிலேயும் மாற்று வழி இருக்கிறது. படித்தவர்கள் அறிவாளிகள் மாற்று வழியை பயன்படுத்திக்குவோம், படிக்காதவங்களுக்கு மாற்று வழி தெரியாது. அதனால இந்த படித்தவர்கள் கூட என்ன சொன்னாங்க, ஒருத்தர் அன்னைக்கு சொன்னார், வாழைமர பரிகாரம் அப்படின்னு சொன்னார். பெரிய தவறு அது, படித்தவங்க தான் சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பு. அதனால் பிடிவாதமாக பிடித்து கொண்டு பேசக்கூடாது. மாற்று வழியை ஏற்றுக்கொள்வது அறிவியல் பூர்வமானது. மாற்றுப்பாதை, ஒரு ஊருக்கு போகணும்னா ஒரே பாதை அடவிட்டு போச்சு அப்படின்னா இன்னொரு பாதை இருக்கும். அந்த பாதையில் நம்ம போகிறது தான் நமக்கு சிறப்பு. அதாவது ஜாதகங்களில் கிரகங்கள்லாம் பலமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் லெக்கணத்தில் குரு இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் இல்லை. சூரியனை கண்ட இருள் விலகுவது போல் எல்லா தோஷங்களும் விலகுமா. லெக்கணத்தில் குரு இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு எல்லா தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்க்கும். அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து பெரியவங்க எழுதியிருக்காங்க. அது மாதிரி புதன், சுக்கிரன், குரு இந்த 3 பேர் லெக்கணத்தில் இருந்துட்டாங்கன்னா போதும், அதை விட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கேந்திரங்களில் இருந்துட்டா, கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல இவங்க எங்கேயாவது இடத்துல இருந்துட்டா போகும். அதாவது சிங்கம் யானை கூடத்தை அழிச்சிருமா, அதே மாதிரி எல்லா தோஷங்களையும் அதை அழித்து விடுமா. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அது மாதிரி அன்பான நேயர்களை, நீங்கள் இந்த பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அது மற்ற வழியில் ஆய்வு செய்து நல்ல பலனை அடைய வேணும். அப்படி நம்ம நல்ல பலனை அடையணும்னா நல்லவர்களே நாடணும். சும்மா அந்த நெட்டாம்படியாக பஞ்சாயத்தை மட்டும் வச்சு பார்த்துட்டு பொறுத்த இருக்குன்னு டிக் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது தவறு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் நல்லவர்களை நாடி நல்ல பலன்களை பெற்று நலமுடன் வாழ நம்முடைய குழந்தைகள் நம்ம திருமணம் பண்ணி வச்சோம்னா அந்த குழந்தைகள் சந்தோஷமாக வாழணும். கஷ்டம் என்பது அவங்க தலையெடுத்து, அதை மாற்ற யாராலையும் முடியாது. ஒரு நல்ல வசதியாக இருக்காங்க, ஒரு குழந்தை பிறகுது, மோசமான செயலில் பிறந்து அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துது, அது நம்ம என்ன பண்ண முடியாது, இறைவனுடைய செயல். ஆனால் சந்தோஷமாக கணவன் மனைவி நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டிகளோடு வாழணும். அதுதான் நம்ம இந்த சேர்த்து விடுறது. அந்த அமைப்பை நம்ம செஞ்சு நல்ல பலனை, அப்போ தான் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நம்ம ஒரு குழந்தைகளை 2 குழந்தைகளையும் நம்ம சேர்த்து விட்டு அந்த குழந்தைகள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தார்களே, ஆனால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் அன்பான நேயர்களே, நல்லதே நாடுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். எல்லா மக்களும் இன்புற்று நலவோடு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து, எல்லாம் வல்ல பள்ளியின் மலான முருகப்பெருமானை, வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.